ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே சமையல் தான் இது. சண்டே சமையல்ங்கிற வீடியோ வந்து லேட்டா தான் வரும். ஏன்னா, நான் வந்து எடிட் பண்ணது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ அன்னைக்கே போடணும்னு நெனச்சிருந்தேன். ஆனா எடிட் பண்ணல. அடுத்து வந்து சண்டே ஏன்டா வருதுன்னு நெனைக்கிறேன். நான் இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா எனக்கு வருது அப்படிங்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. மத்த நாள்லாம் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்னாலும் ரெஸ்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிக்கன் தான் வாங்குனோம் நாங்க. கம்மியா தான் வாங்குனோம். மறுநாள்லாம் வீடெல்லாம் துடைக்கணும், கிளீன் பண்ணணும். அடுத்த நாள் வந்து ஏகாதசி இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு, ஒரே நாள் ஒரு நேரத்துக்கு மட்டும் சமைச்சோம் நாங்க. சிக்கன் குழம்பு வந்து தேங்காய் இல்லாம வச்சிருக்கேன். உண்மையிலே வேற டேஸ்ட். ஆனா வந்து காரம். இந்த ஆந்திரா ஸ்டைல்லாம் ஆந்திரா சைடு இருக்கும்ல அது மாட்ட காரம். ஆந்திரால காரம் நல்லா சாப்பிடுங்க. அதே மாரி தான் இருந்துச்சு. செம்ம காரம். ஆனா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. தேங்காய் இல்லாதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கம் போல வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் முன்னாடியே. கறியும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி, பட்டை இதெல்லாம் லவங்கலாம் சேர்த்து நல்லா இது பண்ணதுக்கப்புறம், வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து கிரேவிக்கு, குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்குலாம் பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதெல்லாம் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சமா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். இந்த டைம் வந்து ஈரல் நெறையா போட்டிருக்கேன். நான் ஈரலே சாப்பிட மாட்டேன். ஆனா ஈரல் போட்டிருக்காங்க. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கறி நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி. எனக்கு வந்து கறியா இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த ஈரலு, அதுக்கப்புறம் இந்த கல்லீரல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தமா சாப்பிடவே மாட்டேன். அது வந்து சிக்கன்லேயே நெறைய இது பார்ட்லாம் சாப்பிட மாட்டேன். இதான் கொஞ்சம் கறி மட்டும் தான் சாப்பிடுவேன் நானு. நல்லா வந்து மசாலாலாம் அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்ச வர தண்ணி விடும் நல்லா சிக்கன்ல. அது வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து காலைல என்ன செஞ்சேன்னா, தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டேன். எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு தோசை ஊத்தி நல்லா சாப்பிட்டுட்டு, திருப்பி நல்லா ஒரு உறக்கத்த போட்டுட்டு, எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சேன்னா, 12 மணிக்கு சாரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ சமைக்க ஆரம்பித்தேன். சாப்பிட்டது வந்து 4 மணிக்கு சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ட்ரெஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். எத்தனை வேலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமைனால. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சு முடிச்சு சாப்பிடல. கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம அந்த சிக்கன் வேகிற தண்ணி வேணும். அப்புறம் வந்து தேங்காய் ஊற்ற மாட்டோம் நாங்கள். அதனால் வந்து ஏன்னா தேங்காய் ஊற்ற தேங்காய் இல்லை. நம்ம தேங்காய் வாங்கவே மறந்துட்டோம். சரி நம்ம இங்கெல்லாம் நம்ம சைடுலாம் ஏதாச்சும் வாங்கலாம். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வாங்கலாம். இங்கே கடையும் இல்லை. அதனால் தேங்காய் இல்லாத குழம்பே வச்சிடலாம். கிரேவி மட்டும் தான் செய்யலான்னு நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன். அதில் வந்து தண்ணி அதிகமாக போடுறதுனால அது குழம்பா மாற்றியாச்சு. அதுதான் விஷயமே. நான் கிரேவியாக கொஞ்சமாக செய்யலாம்னு நினச்சேன். அது தண்ணி அதிகமாக போயிடுச்சு. ஆனால் காரம் இதெல்லாம் நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் காரம் தான் இன்னும் கிரேவி மட்டும் செஞ்சிருந்தா இன்னும் காரம் நிறையா இருந்திருக்கும். ஏன்னா நான் நிறைய காரத்தை போட்டேன். நான் என்ன நினப்புல போட்டேன், தேங்காய் தான் ஊற்ற போகிறோமே அதனால் காரத்தை அதிகமாக போட்டேன். கடைசியாக தேங்காய் ஊற்றுறதுனால காரத்தை தூக்கி விட்டுட்டு. இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது. இது எப்படின்னா இந்த கல்யாணக்கார வீட்டில் இது மாதிரிலாம் போடுவாங்க அந்த சிக்கன் கிரேவி அது மாரி இருந்துச்சு டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணும்போது அது சூடெல்லாம் ஆறும்போது நல்லா வந்து திக்காக வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மேலாப்பில் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் மல்லித்தழை தூவி இறக்கி வச்சுட்டு சாப்பாடை போட்டு முட்டை வேக வச்சு அதை எடுத்து வச்சு அவ்வளோதான் இன்றைக்குள்ள சமையல். சண்டே சமையல் தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். அடுத்த வாரம் ஊரில் இருந்தாலும் இருக்கலாம். ஊருக்கு போகிறேன். ஏன்னா அடுத்த வாரம் போகிறேன். எப்போ போவேன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்த வீடியோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய்.